ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறையா பிகினர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன, சீம் அலவன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் மார்க் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக் லைனை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி வரைவோம். கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் ஹைட்டு கண்டுபிடிக்கிறது, ஷோல்டர் கண்டுபிடிக்கிறது, நான் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கர்வ் லைன் வந்து பர்ஃபெக்டாக எடுத்து நம்ம வரைஞ்சிருவோம். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம பண்ணக்கூடியது தான். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோட செஸ்ட்டு ரவுண்டு வந்து 36 வருது அப்படின்னா இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 4 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இது வந்து கன்ஸ்டன்டான ஃபார்முலா, ஓகேங்களா? ஸோ ஏன் 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம துணி வந்து 4ஆல் மடிச்சு போட்டு தான் பண்ணுறோம். அந்த 4ங்கிறது ஃபார்முலா. அப்போ எனக்கு செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 9ன்னு கிடைக்கும். இந்த 9 நான் எடுத்துகிட்டு போய் இப்படியே டைரெக்டாக நான் வந்து மார்க் பண்ண கூடாது, ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக இந்த இடத்துல 9ன்னு மார்க் பண்ணக்கூடாது. நம்ம உடம்புல எடுக்கக்கூடிய அளவை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணும்போது நம்மளால் போடவே முடியாது. ஸோ கிளாத் வந்து உள்ளே போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஈஸ் அலவன்ஸ்ன்னு ஆட் பண்ணணும். அந்த ஈஸ் அலவன்ஸ் எதுக்காகனா நம்ம டைரெக்டாக எடுத்த அளவை அப்படியே போட முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா பாடி கொஞ்சம் லூஸாக இருக்கணும், உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு அளவு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் 3/4 இன்ச்லேருந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே 1 இன்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பேன். அப்போ 9 + 1 வந்து பார்த்தோன்னா 10. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணும்போது கிளாத்தில் நீங்கள் ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், மேக்ஸியாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், ஸோ இதே தான் ஃபார்முலா. இதே தான் ஃபார்முலா. நான் சொல்கிறது உங்களோட செஸ்ட் ரவுண்டை என்னவோ அதை 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரோட ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஈஸ் அலவன்ஸ். அப்போ 10 இன்ச் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லைனும் கரெக்டாக வந்து அந்த இடத்துல மேட்ச் ஆகணும். ஸோ இது ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா. அதாவது சீம் அலவன்ஸ். இப்போ ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சீம் அலவன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த அளவுக்கு நமக்கு ரெடி அளவு இந்த அளவுக்கு வருதுன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச்சஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குறது. அதாவது நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறோம். சப்போஸ் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டுட்டாலோ இல்லை லூஸ் ஆகிட்டா நம்ம வந்து மறுபடியும் பிடிச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் நாளாக வெயிட் போட்டுட்டோம் 10 அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சஸ் 2 ஸ்டிச்சஸ் நீங்கள் பிரித்து விட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இது நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக கொடுக்கறது சீம் அலவன்ஸ், ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.